ஏய் ஆடு கொண்டு வந்திருக்கீங்களா? மாப்பிள்ள 8 மாசத்துல பக்ரீத் வருது. உனக்கு தான் ஆடுனா ரொம்ப பிடிக்கும்ல, இதை வளர்த்து கொடுத்துறியா? சரி தாங்க மாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் மாப்பிள்ள. என்ன புதுசாக கண்ணுக்குட்டிலாம் வாங்கிருக்கீங்க போல? கண்ணுக்குட்டியா? விட்டு பாரு மாப்பிள்ள, ஆட்டுக்குட்டி அது. ஆட்டுக்குட்டி அது? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. மாமா ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து விட்டாரு. 8 மாசத்துக்கு கழிச்சு பக்ரீத்துக்காக வாங்கினது. இஞ்சுக்குட்டி அழகா இருக்கு. லங்க லங்க லங்க. 8 மாதங்களுக்கு பிறகு மாப்பிள்ள நல்லா இருக்கியா? ஆடு நல்லா வளர்ந்துருச்சு போல. ஆமா மாமா, குழந்தை போல பாத்துக்கிறேன். சரி மாப்பிள்ள, அடுத்த வாரம் பக்ரீத்து குர்பானி கொடுத்துடலாமா? என்ன மாமா சொல்றீங்க? குர்பானிக்கு தானே ஆடு கொடுத்தோம் வளர்க்க சொல்லி. மாமா ஒன்று சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சொல்லு மாப்பிள்ள. மாமா பக்ரீத்துக்கு வேற ஆடு வெட்டிக்கலாமா? இது ரொம்ப பாசமா வளர்க்குறேன் மாமா, வெட்ட மனசே வர மாட்டேங்குது மாமா. ஏய் மாப்பிள்ள விளையாடாதயா. இன்னைக்கு ஆடோட ரேட்டு வந்துட்டு 30,000 ரூபா. அதனாலதான் 8 மாசத்துக்கு முன்னாடியே 12,000 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டு கொடுத்து வளர்க்க சொல்லி. மாமா நான் காசை வேணா தந்துடுறேன் மாமா, இந்த ஆட்டை வெட்ட வேணாம் மாமா, ரொம்ப பாசமா வளர்த்துக்கேன் மாமா. பக்ரீத்துக்கு ஆடை ரெடி பண்ணி வை, வந்து வாங்கிக்கிறேன். பக்ரீத் அன்று மாப்பிள்ள ஆடை கொடு, குர்பானி கொடுக்கணும். பாய் இதான் ஆடா, முடிச்சிடலாம்ல? ஆமாப்பா. மாமா வேணாம் மாமா. தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உடுப்பா. மாமா வேணாம் மாமா, நான் வேற ஆடு வெட்டிக்கலாம் மாமா. தம்பி அதெல்லாம் உடுப்பா, இது பண்ணிக்கலாம் விடுங்க. உடுப்பா. வேற ஆடை உனக்கு வாங்கி தருவாருப்பா மாமா. பாய் இன்னைக்கு என்ன பிரியாணி தான். ஆமா எனக்கு அந்த செவரொட்டி மட்டும் வாங்கி கொடுத்துருமா. விடு விடு விடு, கவலைப்படாத, ஒன்றும் இல்லை. அஜித் வந்தாச்சாப்பா? ஸ்லாமி அஜியார் வந்துட்டேன். அஜித் குர்பானி கொடுத்துடலாமா? அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்துருவோம் தா. இந்த பையன் அழுதுகிட்டு இருக்காப்ல, ஏன் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்க? அல்ரத் 8 மாதம் முன்னாடி தான் இப்போ குர்பானியோட ஆடு வாங்குச்சு. அந்த ஆடை நான் தான் வளர்த்தேன். அல்ரத் வளர்த்த ஆடை குர்பானி கொடுக்க மனசே வர மாட்டேங்குது அல்ரத். அல்ஹம்துலில்லாஹ் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் இன்ஷா அல்லாஹ். தம்பி 8 மாதம் நீங்கள் வளர்த்த ஆடை குர்பானி கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசனை பண்ணுறீங்க. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தள்ளாத வயத்தில் குழந்தைய தர்றான். அந்த குழந்தைய அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப நேசத்தோட பாசத்தோட வளர்த்து வந்தாங்க. எல்லாம் அவங்களுக்கு ஒரு சோதனையை தரான், டெஸ்ட் வைக்கிறான். என்னாண்டு அந்த குழந்தைய குர்பானி கொடுக்க சொல்லி எல்லாம் அந்த சொன்ன வார்த்தைக்காக இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க, உடனே தன்னுடைய குழந்தைய குர்பானி கொடுக்கறதுக்காக தயாராகிட்டாங்க. இப்ராஹிம் நபிக்கு கொடுத்த சோதனை அந்த டெஸ்ட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, வெற்றி பெற்றுறாங்க. இப்ராஹிம் நபியுடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டை இறக்கி அந்த ஆட்டை என்ன செய்கிறான், எல்லாம் அவங்களுக்கு குர்பானி கொடுக்க உத்தரவு போடுறான். அதனால தான் அவருடைய தியாகத்தை உலகமே கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தாருடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக தான் இந்த பக்ரீத் பெருநாள் அன்னைக்கு நம்ம ஆடருக்கு குர்பானி கொடுக்குறோம். ஓகே பாய். அல்ஹம்துலில்லாஹ். தம்பி கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதோட சிறந்ததே தருவோம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.